வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். ஆம், 4வது சர்க்கத்துல 86 வரைக்கும் பார்த்தோம். அதாவது கண்ணன் மாடு மேய்க்கிற அழகு, எப்படி அந்த பிருந்தாவனத்துல மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்கிறத பத்தி சொல்லிட்டு வந்தார் வர்ணனை. அதுல சிஷேவிரே ஷாத்வலிதான் பிரதேசான் கிருஷ்ணஸ்ய தாம்னா மணிமேச்சகேன வசுந்தராயாம் அபி கேவலாயாம் வியாபாரயந்தோ வதனானி வத்சாக. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் இருந்தது அங்க. அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சிட்டு போகும்பொழுது ஆக்சுவலி அவன் முதல்ல தள்ளி இருக்கு புல்வெளி எல்லாம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அவன் அழிச்சுண்டு போகும் பொழுது அவனுடைய பிரகாசம் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறச்சு. அந்த கருமையான ஒரு பிரகாசத்தை பார்த்துட்டு அதுதான் புல்வெளின்னு நினைச்சுக்கிறதா இந்த கண்ணுக்குட்டி எல்லாம். அதனால வியாபாரயந்தகா வதனானி, அப்படி வாயால அது வந்து தேடுறது புல்லெங்க புல்லெங்கன்னுட்டு, கருமையா இருக்குன்னு மாத்திரம் தெரியறதே தவிர புல்ல காணுமேன்னு அப்படி தேடிண்டே கண்ணன் காமிச்ச இடத்துக்கு போய் அவைகள் புல்ல திங்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அடுத்தது இந்த சாயந்தர வேளையில திரும்பி வரான் இல்லையா, அப்போ இந்த நவப்பிரசூதாக, அதாவது புதுசா கண்ணு போட்ட அந்த மாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு 2 ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். நவப்பிரசூதாக ச ததா வனாந்தே பயஸ்வினீஹி அப்பிரதிமானதோகாக பரிபிரம ஸ்ராந்த பதான் அதூராத் பிரத்யாகதான் பாயயதே ஸ்ம வத்சான். திரும்பி வரான். திரும்பி வந்த உடனே அப்போ வந்து கிருஷ்ணன் நவப்பிரசூதாக சஹா கிருஷ்ணஹா, அந்த கண்ணன் புதுசா கண்ணு போட்டிருக்கக்கூடிய நவப்பிரசூதாக பயஸ்வினீஹி, அப்படியே பால் சுரந்துன்னு இருக்கு அவைகளுக்கு. அப்பிரதிமான தோகாக, அப்பிரதிமான தோகான்னா இதுக்கு உவமையே இல்லை, அப்படி பாலை கறக்கிறதா அந்த பசுமாடெல்லாம். அதுக்கு வந்து உவமையே இல்லைங்கிறதுக்கு எப்படி சொல்றாருன்னா பகுக்ஷீராக இத்தியர்த்தா. சோ அசதிருஷ தோகாக அல்லது பகுக்ஷீராக, ஏராளமான பாலை வந்து கொடுக்கறது அந்த புதுசா கண்ணு போட்ட அந்த பசுமாடுகள். அவைகளை வத்சான் பாயயதே ஸ்ம, இது இந்த நிஜந்தம் வர்றதுனால அவர்களுக்கு அவர்களிடமிருந்து இந்த கண்ணுக்குட்டிகள் பால் குடிக்கும்படியாக செய்தான் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல நிஜந்தம் வர்றச்சு த்விகர்மகமா வரும், 2 கர்மா அங்க வந்துரும். அதனால சஹா, அந்த கண்ணன், ததா அப்பொழுது, வனாந்தே வன பிரதேசத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது இந்த காடு இல்ல, இதுவும் இல்ல, அதாவது கிராமமும் இல்ல, இந்த கிராமத்தினுடைய எல்லை இல்லைன்னா காட்டினுடைய எல்லை, ரெண்டுமே அப்படி அந்த பார்டர்ல வச்சுக்கணும் இங்க. சோ வனாந்தே, இந்த காட்டினுடைய எல்லையில் அவன் திரும்பி வரும் பொழுது பிரத்யாகதான வத்சானு, கூட வர்ற செய்ய இந்த கண்ணுக்குட்டிகளையும் அழிஷன் வரான். வந்து அவைகளுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு எப்படின்னா பரிபிரம ஸ்ராந்த பதானு, இது வந்து தான் கண்ணுக்குட்டி அழிஷன் போனோங்கிறது கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சோ ஒரு அர்த்தம் எப்படி எடுத்துக்கிறோம்னா, பரிசிராந்த பரிபிரம ஸ்ராந்த பதான் வத்சானு பிரத்யாகதான் அதூராத்து, கிட்டக்கேயே ரொம்ப பக்கத்திலேயே திரும்பி வந்த அந்த வத்சானு கண்ணுக்குட்டிகளை, அந்த கண்ணுக்குட்டிகள் எப்படி பிரத்யாகத்தான் திரும்பி வர்றது, எங்கேயோ அது வந்து சுத்துறதுக்காக போறது. சோ பரிபிரம 4 தப்படி போன உடனே அவைகளுக்கு வந்து ஸ்ராந்த பதானு, ரொம்ப அப்படியே டயர்ட் ஆயிடுறது. இப்பதானே பிறந்திருக்கு அந்த கண்ணுக்குட்டி, 2 குதி குதிச்ச உடனே அவைகளுக்கு வந்து அப்படியே டயர்டா போயிடுறது. உடனே அந்த கண்ணன் என்ன பண்றான்னா அந்த கண்ணுக்குட்டியை இழுத்துன்னு வந்து அம்மாட்ட பால் குடிக்க வைக்கிறான். சோ நவப்பிரசூதாக, அந்த மாடுகளை பயஸ்வினீகி, அவைகளுக்கோ பால் கொட்டுறது. அப்பிரதிமான தோகாக, ஏராளமான பகுக்ஷீராக. அண்ட் அந்த செனமாடு வந்து யூஸ்வலி நம்ம இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், கண்ணுக்குட்டிக்கு மாத்திரம்தான் அந்த பால் போகும். சில பேருக்கு, அதாவது சில சமயம் நம்ம வந்து யூஸ் பண்றது உண்டு, ஆனா முதல்ல கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்டு, ஏன்னா ஏராளமான பால் வருதுங்கிறதுனால முதல்ல கண்ணுக்குட்டிகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கிறது. இத வந்து ரகுவம்சத்துல கூட சொல்லுவார். அந்த நந்தினி வந்து நந்தினிக்கு சேவை புரியறதுக்காக திலீபன் போவான். ஏன்னா வசிஷ்டர் சொல்லுவார், உனக்கு குழந்தை இல்ல, ஏன்னா நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது காமதேனுவை நீ வந்து அலட்சியம் பண்ணிட்டு நீ போன,
அதனால அதுவும் அவ வந்து குழந்தையோட இருந்துட்டு இருந்த அந்த பசுமாட நீ வந்து வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கணும், அவளை நீ கவனிக்கல, அந்த தவறுனால உனக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு வசிஷ்டர் திலீபருக்கு சொல்லுவார். அப்போ வந்து இத்தனை நாள் நீ வந்து அவளை காட்டுல அழிச்சுன்னு போயிட்டு நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீ அவளுடைய பாலை குடிச்சேன்னா, அவ அனுமதியோட, நந்தினியினுடைய அனுமதியோட நீ அவ பாலை எடுத்து நீ கறந்து நீ குடிச்சேன்னா உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்ற. அவ சாட்டிஸ்ஃபை ஆனான்னா. அப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு அந்த நந்தினி சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான்னா, பால நீ எடுத்துக்கோன்னு சொல்லிடுறான் நந்தினி. அதுக்கு மேல எதுவும் சொல்லல. ஆனா திலீபனுடைய ப்ராசஸ் எப்படி பாருங்கோ, அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் குடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிறதுல வசிஷ்டரனுடைய யாகத்துக்கு எவ்வளவு பால் வேணுமோ அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பாக்கி இருக்கிறத தானும் தன் மனைவியும் எடுத்துட்டான் இருக்கு. அதுதான் முறை. நேரம் நம்ம வந்து முதல்ல எடுத்துக்கிறதுங்கிறது கிடையாது. ஆகையினால அந்த நவப்பிரசூதாக புதுசா கண்ணு போட்டிருக்க கூடிய பயஸ்வினீகி பாலுடன் கூடினவைகளான அப்பிரதிமான தோகாக ஏராளமான பால் சுரக்கக்கூடியவைகளான அந்த பசுமாடுகளுக்கு பசுமாடுகளிடம் பரிபிரமஸ்ராந்த பதான இப்பதான் அந்த கண்ணுக்குட்டி பிறந்திருக்கோம் இல்லையோ, அந்த கண்ணுக்குட்டி பரிபிரம இங்கேயே சுத்துறது வனாந்தே ஏவ. கண்ணன் வந்து மாடெல்லாம் மேய்ச்சுட்டு அவன் திரும்பி வரும் பொழுது சாயந்தர வேளையில பாக்குறான், இந்த கண்ணுக்குட்டி வந்து அப்படியே அங்க இங்க குதிச்சு அது அப்படியே களப்படைஞ்சு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. இவன் உடனே அந்த கையால கண்ணுக்குட்டிய தூக்கி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்து பால் குடிக்க வைக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம சிலதெல்லாம் வந்து ஸ்லோகத்துல அன்சப்ளைட் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா பரிபிரம வனாந்தே காட்டினுடைய கடைசியில்ங்கிறான். அப்போ கடைசியில்ங்கும் பொழுது இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் இவனோட மேய்க்க வரல, அவைகளுக்கு அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போகிறதுக்கு இது கிடையாது. பரிபிரம அங்கேயே சுத்துறதுனால அவைகளுக்கு சிராந்த பதானு பிரத்யாகத்தானு திரும்பி வர்றது. அப்படிப்பட்ட அந்த கண்ணுக்குட்டிகளை அதூராத்து சமீபே ஏவ பரிக்கிரமியங்கிறத அததான் அதூராத்துங்கிற. இங்கேயே பக்கத்துல சுத்திட்டு அவைகள் திரும்பி வர்றதான். வரும் பொழுது கண்ணனே அந்த குழந்தைகளை பால் குடிக்கும்படிக்கு செய்கிறான். பாயயத்தே ஸ்ம. அதுக்கு வந்து இங்க வியாக்கியானத்துல போடுறார், தோகம் பிரதிஷித்திய வத்சானேவ பாயயாமாச. சோ தோகம் பிரதிஷித்திய மாட்டை கறப்பதுங்கிறத தடுத்து நிறுத்திட்டு கண்ணுக்குட்டிகளுக்கு கண்ணுக்குட்டிகளை குடிக்க வைக்கிறான். அதான் நவப்பிரசூதா ச ததா வனாந்தே பயஸ்வினீர் அப்பிரதிமான தோகாக பரிபிரம ஷராந்த பதான் அதூராத் பிரத்யாகதான் பாயயத்தே ஸ்ம வத்சான். அடுத்தது நிவிஷ்ய மூலேஷு வனத்ருமாணாம் நித்ராயிதானாம் நிஜதர்ணகானாம் அங்கானி காஹா சாதரம் ஆலிஹந்தீஹி அமன்ஸ்த சம்பாவிய குணா ஸ்வமாதுஹு. வனத்ருமாணாம் மூலேஷு நிவிஷ்ய. இவன் என்ன பண்றான், உட்கார்ந்துக்கிறான். எல்லாம் வந்து மாடெல்லாம் மேய்ச்சுட்டு வந்தாச்சு சாயந்தர வேளை. அப்போ வனத்ருமாணாம் மூலேஷு நிவிஷ்ய, அந்த காட்டு மரங்களினுடைய ஒரு அடிப்பகுதியில அவன் உட்கார்ந்துக்கிறான். உட்கார்ந்துக்கும் பொழுது நிவிஷ்ய உபவிஷ்ய நித்ராயிதானாம் நிஜ தர்ணகா. அங்க வந்து பாக்குறான் அந்த பசுமாடு என்ன பண்ணும்னா, ஸ்வபாவம் பாருங்கோ, சுவாபாவிகமா இருக்கக்கூடிய விஷயத்த தேசிகர் வர்ணிக்கிறார். கண்ணுக்குட்டி இருக்கும், இந்த பசுமாடு இருக்கும். பசுமாடு வந்து அப்படியே அந்த மத்தியான வேலையிலயோ இல்ல சாயந்தர வேலையிலயோ ஆனாலும் இருக்கலாம். ஏதோ இல்ல திடீர்னு இங்கேயும் அங்கேயுமா அவர் வந்து கொஞ்சம் இது பண்றார், முன்னும் பின்னுமா போயிட்டு வர்றார். இல்ல ஒரு நாள் வந்து நைட் ஆயிடுத்து, அடுத்த நாளைக்கு வந்து மாடு மேய்க்கும் பொழுது என்ன நடக்கிறதோ அதை சொல்றார் அப்படின்னு கேப்பும் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. சாமத்தும் மாடு மேய்க்கிற அந்த சமயத்துல மரங்களுக்கு கீழே இவனும் உட்கார்ந்துக்கிறான். உட்கார்ந்துட்டு இந்த பசுமாடனுடைய விவகாரத்தை பார்க்கறான். அவைகள் என்ன பண்றது, இப்படி தூக்கம் வரா மாதிரி இருக்கு, அசதியோட இருக்கான் சில கண்ணுக்குட்டிகள்லாம். நிஜ தர்ணகானாம், தன்னுடைய அந்த கன்றுகள் நித்ராயிதானாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கன்றுகளை
இந்த அம்மா மாடு இருக்கே காஹா, அவைகள் சாதரம் ரொம்ப கவனத்தோட அங்கானி ஆலிஹந்தீஹி, அந்த குட்டியினுடைய அங்கங்களை ஒவ்வொரு பார்ட்டையும் அது அப்படியே நக்கி விடுறது, நாக்கால அப்படியே ஸ்பர்ஷம் பண்றதோ இல்லையோ. அந்த ஆலிஹந்தி அப்படின்னா நக்கறதுன்னு அர்த்தம். இந்த நாக்கு துருத்திண்டு அது பண்ணும் இல்லையோ, அது ஒரு அந்த எந்த ஒரு பிராணியினுடைய ஒரு ஸ்வபாவமே அதுதான். தன்னுடைய குழந்தைகிட்ட ஒரு அன்பு காமிக்கிறது அப்படின்னாலும் இந்த மாதிரி அது ஒரு ஒரு ஸ்வபாவக்தி, அது அதனுடைய ஒரு விவகாரம் அப்படிதான் இருக்கும். அதனால காஹா அந்த பசுமாடுகள் தன்னுடைய நிஜ நித்ராயிதானாம் நிஜ தர்ணகானாம், தர்ணகான வத்சகா இங்க போட்டிருப்பாரு, தர்ணகான ஆத்மீயானாம் சத்யோஜாத வத்சானாம்னு அர்த்தம். அப்ப பறந்திருக்கு. சத்யோஜாதஸ்து தர்ணகான்னு அமரத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. அதனால தர்ணகான அந்த அப்ப கன்று போட்டிருக்கிற அந்த பிறந்திருக்கிற கூடிய அந்த கன்றுகளை, அவைகளுடைய அங்கங்களை இல்லைனாலுமே இந்த முதல்ல கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அந்த அம்மா அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி விடுவான்னு பேரு. எல்லா பூனையா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அது ஒரு ஒரு ஸ்வபாவம் அந்த இடத்துல. அப்படி தூங்கின்னு இருக்கக்கூடிய கண் மூடின்னு இருக்கக்கூடிய அந்த கன்றுகளினுடைய அங்காணி அங்கங்களை ஆலிஹந்தீஹி காஹா, அத அப்படியே நாக்கால தடவி கொடுக்கிற அந்த பசுமாடுகளை பார்த்து இவன் என்ன நினைச்சுட்டான் கண்ணன், ஸ்வமாதுஹு சம்பாவிய குணாக அமன்ஸ்த சஹா கிருஷ்ணஹா. அந்த கண்ணன் எப்படி நினைக்கிறான்னா, தன்னுடைய அம்மாவுக்கு அம்மாவனால போற்றப்படுகின்ற ஒரு குணங்களை கொண்டதாக இருக்கே இந்த பசுமாடுக்குன்னு நினைக்கிறான். அவனை பொறுத்தவரையும் எப்படி எல்லாரும் தன்னுடைய அம்மா தான் வசத்தின்னு தானே அவனுக்கு நினைப்பு. யசோதையே ஒருத்தரை பார்த்து அடடா இப்படி ஒரு வாத்சல்ய குணம் இந்த பசுமாட்டுக்கு இருக்கே அப்படின்னு அவ வியக்கிற அளவுக்கு இருக்கான். சம்பாவியம்னா ஸ்லாகனீயம்னு அர்த்தம். ஸ்வமாத்ரா இத்தியர்த்தா. அந்த இடத்துல நம்ம ஷஷ்டியும் போடலாம், திருத்தியாவும் போடலாம். இந்த இடத்துல ஷஷ்டி போடுற அம்மாவனால சம்பாவிய குணாக அல்லது அம்மாவுக்கு ஒரு ஒரு போற்றத்தக்கதாக இருக்கக்கூடிய குணங்களை கொண்டதாக அந்த பசுமாடுகளை அமம்ஸ்த நினைத்தான். இந்த இடத்துல காஹாக்கு அட்ஜெக்டிவா வருது இந்த சம்பாவிய குணாக. அல்லது இந்த மாதுஹுங்கிறத பஞ்சமி விபக்தின்னு எடுத்துக்கலாம். அம்மாவினிடம் இருந்து சம்பாவிய குணாக கற்றுக்கொண்ட சம்யக்கு பாவியத்தேன நன்கு உள்வாங்கின குணங்களை கொண்டதாக இந்த பசுமாடுகள் இருக்கின்றன. சோ இங்க இவர் அப்படி போடல. ஆக்சுவலி இந்த வியாக்கியானத்துல அவர் போடுறார், அம்மாவிடமிருந்து ஸ்வமாதுஹு சம்பாவிய குணாகனா மாதுஹு இது ஷஷ்டி. அதனால மாத்ரா மானனீய குணாகா, அம்மா யசோதையே இந்த கன்றுகளை போற்றற மாதிரி இருக்கு, அந்த குணங்களை கொண்டதாக இருக்கு பசுமாடுகள். அதவா மாதுஹு இது பஞ்சமி ஸ்வமாதுஹு சகாஷாத்து சம்பாதிதையா சமாலோச்சியமான குணசாலின்யகாங்கிற. அதாவது அம்மாட்டேர்ந்து கத்துண்டு யசோதம்மா எப்படி கண்ணன்ட்ட பிஹேவ் பண்றாளோ அதை பார்த்து பார்த்து இந்த பசுமாடுகள் கத்துண்டு அவ்வளவு ஒரு வாத்சல்ய குணத்தோட தன்னுடைய கன்றுகளிடம் இருக்கின்றன அப்படின்னு அவன் நினைச்சுட்டான் கண்ணன். அதனால நிவிஷ்ய மூலேஷு வனத்ருமாணம். இங்க அந்த சஹா கிருஷ்ணகாங்கிறது முந்தின ஸ்லோகத்துல இருந்து எடுத்துக்கணும். இங்க இருக்கு சஹா ததா வனாந்தேன் இருக்கே, இங்க அந்த சஹாங்கிற கர்த்திருப்பதம் இல்ல இந்த ஸ்லோகத்துல, நம்ம அங்க இருந்து இழுத்துக்கணும். நிவிஷ்ய மூலேஷு வனத்ருமாணாம் நித்ராயிதானாம் நிஜதர்ணகானாம் அங்கானி காஹா சாதரம் ஆலிஹந்தீஹி அமம்ஸ்த சம்பாவிய குணாக ஸ்வமாதுஹு. மேலும் ச நைச்சிகீஹி பிரத்யகம் ஆதபாந்தே பிரத்யுக்த கோஷா இவ வத்சநாதைஹி மதூனி வம்சத்வனிபிப் பிரயச்சன்னு நினாய பூயோபி நிவாச பூமிம். மறுபடியும் சாயந்தர வேளையில இந்த வசத்தியான அந்த பசுமாடுகளை சில சமயம் இந்த கொஞ்சம் கண்ணு போட்டதுக்கு அப்புறம் அந்த கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனா அவைகளால வர முடியாது. ஆனா பசுமாடை அவன் ஐஷன் போவான். இந்த பசுமாடுகள் வரும் பொழுது
அதனுடைய கண்ணுக்குட்டி அங்க கிட்டக்கையே வந்து மேய்ஞ்சின்னு இருக்குமா இருக்கும். அந்த கண்ணுக்குட்டியினுடைய நாதங்கள் வர அவைகள் கூப்பிட அதுக்கு பிரதிநாதம் பண்றது இந்த பசுமாடு, கண்ணன் ஐஷன் போற பசுமாடு. அவைகள் எல்லாம் வந்து இவன் புல்லாங்குழலினுடைய இசையினால அது திருப்பியும் அதனுடைய ஆவாச பூமி, அதாவது கொட்டில் ஐஷன் போறான், மாட்டுக்கொட்டாக்க ஐஷன் போறான். ச நைச்சிகீஹி பிரத்யகம் ஆதபாந்தே, தினந்தோறும் ஆதப அந்தே வெயில் முடியும் பொழுது, அதாவது ஆதபாந்தேன்னா அந்த வெயில் காலம் முடிஞ்சு உங்களுக்கு வந்து அந்த கடைசியில வரும் பொழுது, சாயந்திர வேளையில பொழுது சாயும் பொழுதுன்னு அர்த்தம். ஆதபாந்தே நைச்சிகீஹி, நைச்சிகிங்கிறச்சு இந்த இடத்துல பாருங்க, உத்தம கவீஹி, உத்தமா கோஷு நைச்சிகி இத்தியமரஹா. இல்லையே இந்த மத்தல்லிகா, மச்சர்ச்சிகா இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு. அதுலயே நைச்சிகி அப்படின்னா ரொம்ப வசத்தியான பசுமாடுன்னு அர்த்தம். சோ உத்தமா கௌஹுங்கிறதுக்கு நைச்சிகி. இங்கே நைச்சிகீஹி, அந்த உத்தமமான பசுமாடுகளை அவைகள் எப்படி இருக்கு, ஆதபாந்தே சாயங்கால வேளையில தன்னுடைய வம்சத்வனிபிகி, தன்னுடைய புல்லாங்குழலினுடைய நாதங்களினால் மதூனி பிரயச்சன்னு, அப்படியே மதுவ சொட்டிண்டு கொடுத்துண்டு, அந்த அவனுடைய வாசிப்பே வந்து அப்படியே ஒரு தேன் சொட்டுற மாதிரி இருக்கா அந்த வாசிப்பு. சோ வம்சத்வனிபிகி, தன்னுடைய புல்லாங்குழலின் நாதங்களினால் மது தேனை கொடுத்து கொண்டு மதூனி பிரயச்சன்னு, மேலும் வத்சநாதைஹி பிரத்யுக்த கோஷாக இவ நைச்சிகீஹி. வத்சநாதைஹி இங்க கிருஹ பத்தான் வத்சான் உத்திஷ்ய கோஷய கிருதே. இந்த பசுமாடு ஐஷன் வரானே, அவைகள் வந்து வீட்டுல கட்டி இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டிய பார்த்து இவைகள் சத்தம் போடுறது. அப்ப தேஷாம் சப்தைஹி பிரத்யுத்தரித கோஷாக இவ, இவர்களுடைய அந்த வத்சநாதைஹி கண்ணுக்குட்டியினுடைய நாதங்களினால் இந்த பசுமாடனுடைய நாதத்திற்கு, பேச்சுக்கு ஒரு பதில் பேச்சு சொன்ன மாதிரி இருந்தது. இப்ப இந்த பசுமாடு போகர்ச்செய்ய கூப்பிட்டுண்டே போகிறது, தன்னுடைய கண்ணுக்குட்டிய பார்க்கணும்னு அதுக்கு அப்படி ஒரு ஆவல். கார்த்தால விட்டது, இப்ப திருப்பியும் போகிறச்சே சாயந்தர வேளையில வர்றச்சே அவைகள் வந்து அப்பா அம்மா எல்லாம் ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது கூப்பிட்டுட்டே வருவா குழந்தைய, வீட்டுல இருக்கிற குழந்தைய. அந்த மாதிரி இங்க சொல்லணும். இப்ப இந்த பசுமாடு வந்து கூப்பிட்டுட்டே வருதான். அப்போ இந்த வத்சநாதைகி, அந்த கண்ணுக்குட்டியும் அதனுடைய அம்மாவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அது பதில் கூறுறது. அப்படிப்பட்ட பிரத்யுக்த கோஷாக இவ அப்படின்னா, பிரத்யுக்தாக கோஷாக ஏஷாம், யாரினுடைய கோஷம் சத்தமானது பிரத்யுக்தம் பதில் கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றனவோ அப்பேற்பட்ட பசுமாடுகளாக நைச்சிகீஹி, இந்த உத்தம கௌஹு, இந்த உத்தமமான பசுமாடுகளை அவன் பூயகா அப்படி மறுபடியும் நிவாச பூமிம் நினாய, அந்த இருப்பிடத்திற்கு கோஷ்டத்துக்கு ஐஷன் போறான். சரியா? ச நைச்சிகீஹி பிரத்யகம் ஆதபாந்தே பிரத்யுக்த கோஷா இவ வத்சநாதைஹி. அது ஒரு ஸ்வபாவோக்தி தான் அது. அந்த இவ போட்டதுனால இந்த இடத்துல வந்து உத்பிரேக்ஷா மாதிரி இருக்கு, பதில் கூறினா மாதிரி இருக்கு. ஆனா நிஜமாவே என்னமோ வந்து என்ன கான்வர்சேஷனா அம்மாக்கும் பொண்ணுக்கும் அந்த மாதிரி இல்ல இந்த இடத்துல. பட் அத வந்து கவியினுடைய சம்பாவனை அந்த இடத்துல. ச நைச்சிகி பிரத்யகம் ஆதபாந்தே பிரத்யுக்த கோஷா இவ வத்சநாதைஹி மதூனி வம்சத்வனிபி பிரயச்சன். அப்போ அந்த இவைகள் வந்து இந்த சத்தத்தை கேட்டுண்டும் இருக்கு, அதே சமயத்துல இவனுடைய ஃப்ளூட்டும் பேக்ரவுண்ட்ல இருக்கு. அந்த ஃப்ளூட்டை வாசிச்சுட்டே இவைகளை வந்து ஐஷன் போறான், வந்துருத்து வா வா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சோ மதூனி வம்சத்வனிபி பிரயச்சன்னு நினாய பூயோபி நிவாச பூமி. சமாவிரஜன் விஸ்வபதிர் விரஜாந்தம். அப்படி அந்த கிராமத்தினுடைய எல்லைக்கு வரும் பொழுது கோபிகைகளுக்கு எப்படின்னா, இந்த தாமர புஷ்பத்துக்கு வந்து சூரியனை பார்த்தா என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துதான் கண்ணனை பார்த்தப்போ. சமாவிரஜன் விஸ்வபதிர் விரஜாந்தம் கோபிசமம் கோப விலாசினீனாம்
உல்லாசஹேதுஹு ச பபூவ தூராத் உத்யன் விவஸ்வானிவ பத்மினீனாம். சாயந்திர வேளையை பத்தி வர்ணிக்கிறார். வர்ணிக்கும் பொழுது கார்த்தால சூரியன் உதிக்கும் பொழுது அந்த பத்மினீனாம் தாமரை புஷ்பங்களுக்கு, தாமரை கொடிகளுக்கு எப்படி ஒரு உல்லாசத்திற்கு காரணமாக இருக்குமோ அந்த சூரியன், அதுபோல இங்க சாயந்திர வேளையில கண்ணனை பார்க்கும் பொழுது, எப்பவுமே நமக்கு சாயந்திரத்துல முகம் ஜோர்ந்து போயிடும். ஆனா கண்ணன் வரான்ன உடனே, கண்ணன் சூரியன் மாதிரி இருக்கான், இவைகளுக்கெல்லாம் வந்து சோர்ந்து இருக்கக்கூடிய முகம் மலர்ந்த மாதிரி ஆயிடுதான் சாயந்திர வேளையில. எனர்ஜி, புத்துணர்வு வந்த மாதிரி இருக்கு அவர்களுக்கு. யூஸ்வலி எல்லாம் அவாவா தூங்குறதுக்கு டைம்னுட்டு அப்படியே ஒரு ஒரு சொரத்தை குறைஞ்சிரும், டவுன் டைம் வந்துரும் எல்லாருக்கும். அப்படி இல்லையா இங்க விஸ்வபதிஹி, உலகத்து, ஏன்னா விஸ்வபதிங்கிறது விவஸ்வானுக்கும் விஸ்வபதிஹின்னு ஒரு பதம் உண்டு. சூரியனுக்கும் உலகத்துக்கே ஆளக்கூடியவன் தான். உலகத்துல ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால சூரியனாலதான். ஏன்னா அவன் பாகுல்யோத்பாத்திய கரணம் அப்படிம்பர், ஏராளமான ஒரு காரியங்களை செய்யக்கூடியவன் அப்படின்னுட்டு சூரிய சதகத்துல சொல்லுவார். ஏன்னா இங்க வந்து ஒரு குளுமைய கொடுக்கிறார், அங்க வந்து ஒரு நெருப்பை கொடுக்கிறார், இங்க எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சியை கொடுக்கிறார், எல்லாரையும் எழுப்புறாரு. அப்படி பலவிதமான காரியங்களை இந்த உலகத்துல பண்றதுனால சூரியனுக்கு விஸ்வபதிஹின்னு பேரு. இங்க கண்ணனை விஸ்வபதிஹிங்கிறார், ரெண்டு பேரையும் ஆக்சுவலி. சோ விஸ்வபதிஹி கண்ணன் சஹா சமா விரஜாந்தம் சமாவிரஜன்னு, அந்த விரஜகுலத்தினுடைய எல்லையை சமாவிரஜன்னு வந்து எல்லையிடம் வந்து கொண்டிருக்கும் பொழுது, எதனுடன் கூட கோப விலாசினான் கோபிகி சமம் சமாவிரஜன்னு, கோபிகி பசுமாடுகளுடன் கூட அந்த விரஜத்தினுடைய அந்த கிராமத்தினுடைய எல்லைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது, கோப விலாசினாம் கோப ஸ்திரீகளுக்கு சகா தூராதேவ, ரொம்ப தள்ளி அவன் வந்துட்டு இருக்கிறத முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த கோபஸ்திரீகளுக்கு உல்லாசஹேதுஹு சகா பபூவ, ரொம்ப ஒரு உல்லாசம் சந்தோஷத்திற்கு ஹேத்துவாக ஆனான் கண்ணன். எது போல? உத்யன் உதிக்கின்ற, விவஸ்வான் பத்மினீனாம் இவ, உதிக்கின்ற சூரியன். இதையும் சேர்த்துக்கணும். கோபிகி சமம் விரஜாந்தம் விஸ்வபதிஹி விவஸ்வான், உலகத்திற்கே பதியாக இருக்கக்கூடிய விவஸ்வான் சூரியன். விரஜாந்தம் கோபிகி சமம் சமாவிரஜன்னு. கோபிகிங்கிறச்ச இந்த இடத்துல பசுன்னு எடுத்துக்க கூடாது, கிரணங்கள்னு எடுத்துக்கிறோம். சோ கிரணங்களுடன் கூட அவன் அந்த கிராமத்தின் எல்லைக்கு வரும் பொழுது, அந்த இடத்துல குளம் இருக்கும். யூஸ்வலி கிராமத்தினுடைய ஒரு ஒரு கார்னர்ல உங்களுக்கு வந்து ஒரு குளம் இருக்கும். நார்மல் முக்காவாசி கிராமத்துல நீங்க பாப்பீங்க அந்த மாதிரி ஒரு குளம் ஒண்ணு இருக்கும். அந்த குளத்தில் இருக்கக்கூடிய பத்மினி தாமரை பூக்களுக்கு இவன் வந்து உல்லாசஹேத்துவா இருக்கான். அது வந்து மலருவதற்கு, ஒரு சந்தோஷத்துடன் மலருவதற்கு காரணமாக இருக்கிறான். அவன் எல்லாமே உங்களுக்கு வந்து இவனுக்கும் ஃபிட் ஆறுது, சூரியனுக்கும் ஃபிட் ஆறுது, கண்ணனுக்கும் ஃபிட் ஆறுது. சரியா? பூர்ணோபமா, ஸ்லிஷ்ட பூர்ணோபமா. ஏன்னா ஸ்லேஷ கோபிகிங்கிற இடத்துல பசுமாடுக்கும் போறது, கிரணங்களுக்கும் போகிறது. சமாவிரஜன் வேற ஏதாவது போட்டிருக்காரா பாக்குறேன். சூரிய பக்ஷே காவஹா கிரணஹா உல்லாசஹான விகாசஹா, மலருதல். விரஜாந்தஸ்தானம்னா பிராச்சீபாக பிரதீதிகி அனுசர்த்தவ்யா. அதாவது ஈஸ்ட்ல அவன் வந்து இது பண்ண உடனே கோப விலாசினி நாமப்பி உல்லாசஹேது. ஏன்னா சூரியன் வந்து உதிக்கும் பொழுது அவளுக்கு காரியம் நடக்குமோ இல்லையோ, மாடு கறக்கணும், அதுக்கப்புறம் விற்கணும், அந்த மாதிரி வேலை நடக்குமோ இல்லையோ. அதனால கோப விலாசினி நாமப்பி உல்லாசஹேது சூரியன் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. சமாவிரஜன் விஸ்வபதிர் விரஜாந்தம் கோபி சமம் கோப விலாசினீனாம் உல்லாசஹேது சபபூவ தூராத் உத்யன் விவஸ்வானிவ பத்மினீனாம். நிவர்த்தயன் கோகுலம் ஆப்தவம்சஹ மந்தாயமானே திவசே முகுந்தஹ பிரியாத்ரிஷாம் பாரணயா ஸ்வகாந்தியா பர்ஹாவிருதம் வியாதனுதா இவ விஸ்வம். இங்க வந்து சாயந்திர வேளையில மந்தாயமானே திவசே, திவசே மந்தாயமானே சதி, பொழுது நேரம் குறையும் பொழுது, அதாவது பொழுதுனுடைய ஒரு எஃபெக்ட் மந்தமா ஆகும் பொழுது, இன்னும் ஜாஸ்தி வந்து உங்களுக்கு சிவப்பு தட்டச்சே,
அதனுடைய பிரைட்னஸ் இல்லாத, அந்த பிரைட்னஸ் குறைஞ்சு 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 உங்களுக்கு இன்னும் ரெட்னஸ் ஜாஸ்தி ஆகுறது சூரியன் இடத்துல. அதனால திவசே மந்தாயமானே சதி, அந்த லைட் கம்மி ஆகும் பொழுது முகுந்தன் கண்ணன் என்ன பண்றான், கோகுலம் ஆத்த வம்சா, ஆத்த வம்சா, ஆத்த வம்சன்னு இந்த இடத்துல வம்சி விபூஷித கராத்து சொல்றோம் இல்லையா. சோ வம்சங்கிறது இங்கே புல்லாங்குழல். ஆத்த வம்சா கிரகீத வம்சா, கையில் புல்லாங்குழலை எடுத்தவனாக முகுந்தன் கோகுலம் நிவர்த்தையன்னு, கோகுலத்திற்கு திரும்பி வரும் பொழுது, வந்து கொண்டு இருக்கையில் இப்ப என்ன ஆறுது, தன்னுடைய காந்தியினால ஸ்வகாந்தியா பர்ஹாவிருதம் இவ விஸ்வம் வியாதனுதே, வியாதனுதா இவ, சாரி வியாதனுத அகரோத், அதனுத வி அதனுத. சோ தனு தாத்து கிரு தாத்து மாதிரியே அதுவும் அகரோத்துங்கிற அர்த்தத்துலதான். தனுதேங்கிறது லட்லகாரம், இங்க விதனுதேங்கிறது தான் லட்லகாரத்துல வருது. சோ லங்குல வியாதனுதான்னு வருது. செய்தான் எப்படி இந்த உலகத்தை அப்படியே வந்து பருக ஆவிரதம் அகரோத்து, உலகம் முழுக்க தன்னுடைய மயில்பீலியினால கவர் பண்ண மாதிரி ஆக்கிட்டானா கண்ணன். உலகத்துல உங்களுக்கு இருட்டு வந்தது, திவசம் மெதுவா ஆகும் பொழுது உங்களுக்கு தமஸ் இருள் வந்து சார்ந்தது உலகத்துல. அப்போ உலகம் முழுவதும் இருள் வியாபிச்சு இருந்ததுன்னா, இது என்னமோ கண்ணன் தலையில வச்சுட்டு இருக்கக்கூடிய மயில்பீலியை வச்சு அவன் அப்படியே அந்த தோகை விரிச்சு இவ்வுலகத்தை பூரா தன்னுடைய மயில்பீலினால அவன் வந்து கவர் பண்ணிட்டா மாதிரி இருக்கான். பரஹாவிருத்தம் இவ அகரோத், இந்த உலகத்தையே பரஹாவிருத்தம் அகரோத். இப்ப இத எதுக்காக இந்த மாதிரி செஞ்சான்னா, பிரியாதிருஷாம் பாரணையா ஸ்வகாந்தியா, அந்த தன்னுடைய காந்தியினால உலகம் முழுக்க அந்த மயிலினுடைய ஒரு கலர் ஆயிடுத்து இவனுடைய காந்தியினால. ஸ்வகாந்தியா, அவனுடைய காந்தி மேலும் எப்படிப்பட்டதுன்னா, இந்த கோபிகைகளினுடைய கண்ணுக்கு பாரண மாதிரி இருந்தது. பாரணம் என்னன்னா, உபவாசம் கழிச்சு பாரண சாப்பிடுறதுன்னு இருக்கு. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கும், எதுவுமே சாப்பிடாத இருக்கும். அந்த அந்த உபவாசத்தை முடித்து கொண்டு ஒரு சாப்பாடை சாப்பிடுறதுங்கிறது பாரணைன்னு சொல்றோம். அந்த பாரணாங்கிறது தான் யுவர் திருப்திகரணம்னு அர்த்தம். அந்த உபவாசத்தினுடைய முடிவுல நம்மளுடைய பசிக்கு ஒரு திருப்திகரணமாக இருக்கிறது அந்த பாரணா. இப்ப இங்க இவாளுக்கு என்ன, கார்த்தால பார்த்தது கண்ணனை, அந்த கண்களுக்கு இது வரைக்கும் உபவாசம், ஏன்னா கண்ணனை பார்க்கவே இல்லை. அதுக்கு இப்போ அவன் திரும்பி வரும்பொழுது அந்த முகுந்தன் கோகுலம் நிவர்த்தையன்னு ஆர்த்த வம்சா கையில புல்லாங்குழல வேற வச்சுண்டு அவன் அந்த கோகுலத்தை நோக்கி வரும் பொழுது அப்படியே தன்னுடைய காந்தியினால, அந்த காந்தி இஸ் பாரணா ஃபார் பிரியத்ரிஷாம், பிரியா திருஷாம், அந்த கோபிகைகளினுடைய கண்களுக்கு பாரணை போல் விளங்கக்கூடிய அவனுடைய காந்தி, அந்த காந்தியினால் உலகம் முழுக்க என்னமோ அந்த மயில்பீலியினால மூடப்பட்டதாக ஆக்கினான். இருட்டு வந்தது, அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இங்க கவியினுடைய ஒரு உத்ரேட்ச என்ன, கண்ணன் தன்னுடைய காந்தியினால உலகத்தையே கவர் பண்ணிட்டான். அப்படி ஒரு கவியினுடைய ஒரு பிரதிபாதான இதெல்லாம். நிவர்த்தையன் கோகுலம் ஆத்தவம்சா மந்தாயமானே திவசே முகுந்தா பிரியாதிருஷாம் பாரணையா ஸ்வகாந்தியா பர்ஹாவிருதம் வியாதனுதேவ விஸ்வம். பாலம் தருண்யஹ தருணஞ்ச பாலாஹ தம் அன்வரஜ்யந்த சமானபாவாஹ ததத்புதம் தஸ்ய விலோபனம் வா தஸ்யைவ சர்வார்ஹ ரசாத்மதாவா. சுவாரஸ்யமான ஸ்லோகம். பாலம் தருண்யஹ, பாலனா இருக்கும் பொழுது தருணி இளமையில இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அவனை பார்த்து அனுரஜ்யந்தே, அவனை குறித்து ஒரு ரஜ்யந்தே ஸ்ம, அணுங்கிறத வந்து தனியா எடுத்துக்கணும். அவனை குறித்து அப்படின்னு அவனிடத்திலேயே தன்னுடைய ஆசையை வைத்தார்கள் இந்த யௌவன ஸ்திரீகள்லாம். பாலம் தருண்யஹா, தருணம் ச பாலாகா, அவன் இளம் வயசு வந்த உடனே யௌவனத்துக்கு வந்துட்டான். இப்போ கண்ணன் யௌவனத்துக்கு வந்த உடனே பாலாகா, குழந்தைகள் எல்லாம் பார்த்து சின்ன சிறுமிகளாக இருக்கக்கூடிய கோபிகைகளும்
அவனிடத்தில் ஆசை கொள்ள ஆசை அவளுக்கும். அவனிடத்துல ஒரு ரஜ்யந்தேஸ்மனா அவனோட ஒரு ஆசக்தி இருந்தது, அனுராகத்தோட இருந்தான், ஆசையோட இருந்தான். இது சமான பாவாக அனுரஜ்யந்தேஸ்ம. சமான பாவாகனா யூஸ்வலி அவ இந்த பிளேமேட்னா தன்னோட வயசுக்காராளோட தானே நம்ம இது பண்ணுவோம், விளையாடுறதுங்கிறது. ரொம்ப இதுவா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஏஜ் கேப்ல சமானமா நம்ம ஒரு ஒரு ஆசை வைக்கிறதோ, ஒரு பேச்சு பேசுறதோ, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்க முடியாதோ இல்லையோ. ஆனா இங்க இது ரொம்ப அற்புதமா இருந்துதான். அவன் குழந்தைய பார்த்து பாலம் தருண்யஹா பாலம் அனு ரஜ்யந்தேஸ்ம. பாலம் அனு அந்த குழந்தையாக இருக்கும் கண்ணனை குறித்து தருண்யஹா யௌவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபிகைகள் ரஜ்யந்தேஸ்ம அவர்கள் ஒரு ஒரு ஆசையோட இருந்தார்கள். அதுக்கப்புறம் அனு அரஜ்யந்தன் இருக்கு. பாலாகா தருணம் அனு அரஜ்யந்த. பாலாகங்கிறச்சு சிறுமிகளாக இருக்கக்கூடிய அந்த அப்சர ஸ்திரீகளுடைய அவதாரமாக இருக்கும் கோபிகைகளோ அவன் யௌவனத்துல இருக்கக்கூடிய அவனை பார்த்து ஆசைப்பட்டார்கள். சமான பாவாக இத எப்படி எடுக்கணும்னா சமான பாவாக தருண்யகா சமான பாவாக பாலாகாச்ச இப்படி ஆசைப்பட்டார்கள். தது அத்புதம். இது ஒரு பெரிய அற்புதமான விஷயமா இருக்கு. இந்த அற்புதமான விஷயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் தேடும் பொழுது 2 ஆப்ஷன் சொல்றார். ஒண்ணு தஸ்ய விலோபனம்பா. இந்த கண்ணன் வேணும்ட்டே அந்த மாதிரி தன்னை காமிச்சுண்டு அவளுக்கு ஆசை வரும்படியாக அவன் லோபனம்னாலே தூண்டுறதுன்னு அர்த்தம். அவன் அந்த மாதிரி அவளை தூண்டினானா அவனுடைய தூண்டுதலா அல்லது சர்வ அர்ஹ ரச ஆத்மதாவா அப்படிங்கிற. இது அவரவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாவனையோ ஹாவ் பாவங்கிறோமே அதெல்லாம் வச்சுண்டு அவன் அந்த மாதிரி தன்னை காண்பித்து கொண்டானா, காண்பித்தவாறு மற்றவர்களை பிரலோபனம் அவரை தூண்டினானா, அல்லது தஸ்யைவ அவனுக்கு பரபிரம்மஸ்வரூபம் இல்லையோ, அவனுக்கு பேர் என்னன்னா ரசோவை சகான்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. ரசோவை சகாங்கிற இடத்துல சாரமா இருக்கக்கூடிய வஸ்து எல்லா பிராணிகள்லயும் எதுன்னா ஆத்மஸ்வரூபம் தான். அந்த சாரமாக ரசரூபமாக இருக்கக்கூடியது பிரம்மஸ்வரூபம். அதுதான் கண்ணன். கண்ணன் இப்ப பூர்ணாவதாரமா இருக்கிறதுனால அந்த சாட்சாத் பிரம்மஸ்வரூபமாகவும் இருக்கிறதுனால அவன்தான் ரசஹா அப்படின்னு குறிப்பிடத்தக்கவனாக இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது சர்வ அருக ரச ஆத்மதா தஸ்ய அவனிடத்துல ஒரு குவாலிட்டி இருக்கு. என்னன்னா எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கக்கூடிய ரசரூபமாக இருக்கும், ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் காரணத்தினால இங்க அவன் பாலன் தருணன் விருத்தன் அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு பாகுபாடும் இல்லாத எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அந்தரியாமையாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இல்லையா அவன். அதனால சர்வ அர்ஹ எல்லாருக்கும் தகுந்ததாக இருக்கக்கூடிய, இங்க பாருங்க அழகா போட்டிருப்பாரு வியாக்கியானத்துல, சர்வார்ஹ ரசாத்மதாவாங்கிறச்சே சர்வ அர்ஹா அப்படின்னா சர்வ ஊச்சிதா, எல்லாரிடத்திலையும் ஔச்சித்தியத்தோட ஒரு ஆஸ்வாதனம் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கான். சர்வேஷாம் ஆஸ்வாதனீயா ரசஹா. யாராலையும் ஐயா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆஸ்வாதனம் பண்ணத்தக்கவனாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன். ஆகையினால ரசோவைசா இது ஸ்ருதி சித்தா நிரதிசய ஆனந்த ரூபா. நிரதிசயன்னா இத காட்டிலும் வசத்தியான வேற ஆனந்தம் கிடையாது. அப்படி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கண்ணன். அந்த காரணத்தினாலேயோ எல்லாரும் சமான பாவாக சமான வயஸ்காக இவ தஸ்மின் அரஜ்யந்த இது. சமான வயஸ்காக ஒரே வயசுல இருக்கிற மாதிரி அவன் என்னமோ எல்லாரும் அவனிடத்துல சமமா பிஹேவ் பண்ணாங்க. அது அடுத்ததுல இன்னும் அழகா வேற சொல்லுவேன். பாலம் தருண்யா அத இன்னும் விவரிச்சு 2 பேர்கிட்டையும் அந்த குவாலிட்டி இருந்ததுன்னு. பல்ராமனை விட்டுடக்கூடாதே. பல்ராமன் அம்சாவதாரம் இல்லையோ, கண்ணனுக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்கோ அதேதான் இது. இது என்னன்னா வசுதைவ குடும்பகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, உதார சரிதானம் வசுதைவ குடும்பகம்னு ஒண்ணு சொல்றோம். அயம் நிஜஹா பரஹா வா இதி
கணனா லகு சேதசாம். இந்த குறைச்சலான ஒரு மனதை கொண்டவர்கள், நேரோ மைண்டட் பீப்புள் எப்படி பார்ப்பான்னா இவன் வேற நான் வேற அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள். ஆனா உதார சரிதானாந்தூ வசுதெய்வ குடும்பகம்னு ஒரு அர்த்தம், ஒரு சாதாரண சுபாஷித ஸ்லோகம் தான். ஆனா அதுல வந்து வசுதெய்வ குடும்பகம்ங்கிறச்சு எல்லாரையும் நம்மளாகவே பாக்குறதுன்னா இந்த சர்வாத்ம பாவம் இல்லைன்னா நம்மளால அப்படி பார்க்க முடியாது. அப்பதான் நம்ம வந்து ஒரு சம வயஸ்காலா எல்லாரையும் ட்ரீட் பண்ணும். குழந்தைய போய் நீ குழந்தை உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ வாய மூடின்றுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்டே இது. அவளுக்கும் அவள்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு எத்தனையோ இருக்கு நமக்கு. அதனால ஒரு சமமா ட்ரீட் பண்றதுங்கிறது தான் பாயிண்ட். சர்வாத்ம பாவம் சர்வாரக ரசாத்மதாவ பாலம் தருண்யா தருணஞ்ச பாலாக தம் அன்வரஜ்யந்த சமானபாவாக தது அத்புதம் தஸ்ய விலோபனம் வா தஸ்யைவ சர்வாரக ரசாத்மதாவா. அடுத்தது அவேதிஷாதாம் பிருதுகௌ பித்ருபியாம் தாருண்ய பூர்ணௌ தருணீஜனேன விருத்தௌ புராவிருத்த விசேஷ வித்பிஹி கிளிப்தேந்திரஜாலௌ இவ ராமகிருஷ்ணோ. சொன்னேன் இல்லையா, பலராமனும் வந்து கண்ணனுடைய ஒரு அம்சாவதாரம், ஆதிசேஷன் இல்லையா, அதனால விஷ்ணுவனுடைய ஒரு வியூகாவதாரத்துல ஒண்ணு. ஆகையினால ரெண்டு பேருக்கும் அதே குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு, சாரூப்பியம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பலராமனுக்கும் என்ன இவன் கௌராங்கர், அவன் கிருஷ்ண, அவ்வளவுதான் கிருஷ்ணவர்ணா. ராமகிருஷ்ணவும் இவ ரெண்டு பேரையும் ஒவ்வொருத்தரும் எப்படி அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. பித்ருபியாம் அவேதிஷாதாம், இது வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கு. விது தாத்துக்கு கர்மணி லுங் போட்டிருக்காரு இந்த இடத்துல. சோ அதனால நம்ம டைரக்டா எடுத்துட்டுலாம், ராமகிருஷ்ணவும் ராமனும் கிருஷ்ணனும் பலராமனும் கிருஷ்ணனும் கிளிப்த இந்திரஜாலவ் இவ, கிளிப்தங்கரிச்சு கிரகீத இந்திரஜாலவ் இவ, அல்லது கிளிப்தங்கரிச்சு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவர்கள், யாருக்கு அதுல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கோ அப்படி இந்திரஜாலம் மேற்கொண்டவர்கள் போல். இந்திரஜாலம்னா மேஜிக், என்னமோ மேஜிக் மாதிரி அப்பாவும் அம்மாவும் இந்த குழந்தைகளை பார்த்தா அப்படி குழந்தைங்கிறா. பிருத்துகௌ பித்ருபியாம் அவேதிஷதாம். பிருத்துகௌன்னு குழந்தைன்னு அர்த்தம், அர்ப்பகவுன்னு அர்த்தம். அப்பா அம்மா எப்ப பார்த்தா ஐயோ அது குழந்தை வருதுங்கிறான். பித்ருபியாம் ஒரு விதத்துல அம்மாக்களுக்கெல்லாம் என்னைக்குமே அது அப்படிதான். எவ்வளவு வயசா இருந்தாலும் 40 வயசு 50 வயசா இருந்தாலும் குழந்தை வந்துட்டான்னு தான் சொல்லுவான். அது என்னமோ அது ஒரு ஒரு அந்த தாயினுடைய ஒரு சுவாவம். இங்க வந்து கண்ணனும் இவ ரெண்டு பேருக்குமே எப்ப பார்த்தாலும் என்னமோ அந்த பித்ருபியாம் அப்பாக்கும் அம்மாக்கும் பிருத்துகவ் அவேதிஷாதாம், இவர்களை குழந்தைகளாக நினைத்தார்கள். அடுத்தது தருணீஜனேன, இளம் வயதுல இருக்கிறவர்கள் எப்படி நினைச்சான்னா தருண்ய பூர்ணம், அப்படியே யவ்வனம் தளச்சு நிற்கிறாளேவா, யவ்வனத்தினால பூர்ணமா அவர்களை பார்த்தார்கள், அறிந்தார்கள். இதே புராவிருத்த விசேஷ வித்பிகி, புராவிருத்தம்னா புராணங்கள், புராணங்கள் அறிந்த விசேஷ வித்பிகி, விசேஷம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களே, அதாவது புராவிருத்தம்னாலே முன்பு நடந்த பகவத் அவதாரம் முதலிய விஷயங்கள் நடக்க போறதுங்கிற ஒரு ஒரு ஃபோர்தாட் இருக்கிறவா, முன்னாடி என்ன நடந்ததோ அதனுடைய பர்டிகுலாரிட்டிஸ பத்தி அறிந்தவர்கள் இருக்காளே, அவர்கள்லாம் இந்த ராமனையும் கிருஷ்ணனையும் எப்படி பார்த்தா விருத்தௌ அவேதிஷாதாம், ரொம்ப வயசானவான்னு பார்த்தாலாம். வயசானவான்னா நான் மூப்புங்கிறதுக்காக இல்ல, புராண புருஷோ விதி. ஃபர்ஸ்ட் புருஷாவதாரம்னு சொல்றோம் கண்ணனுக்கு. லீலாவதாரங்கள்ல வந்து முதல் ஸ்கந்தத்துல சொல்லும் பொழுது புருஷாவதாரம் தான் ஃபர்ஸ்ட் அவதாரம்ங்கிறது. அந்த புருஷாவதாரம்ங்கிறச்சு ஆதி புருஷா இவன் தான். அனந்த சேஷனோட வந்து காட்சி அளித்த நாராயணர் இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்த. அப்போ ரெண்டு பேரும் தானே ஏன்ஷியன்ட் பீப்புள் இங்க இல்லையா. பிராஞ்சோ ஜாயாபதி ஸ்துமஹாம்பர் அப்பய தீட்சிதர் வந்து குவலயானந்தத்துல பார்வதியையும் பரமேஸ்வரனையும் பிராஞ்சோம்பர், தி ஓல்டஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டுன்னு கப்பல் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இங்க வந்து புராணங்கள் தெரிஞ்சவர்கள், பகவத் அவதாரத்தினுடைய ரகசியம் தெரிந்தவர்கள், பகவத் அவதாரோ இமௌ இதி இதிஹாச விசேஷம் ஜானத்பிஹி புராண புருஷதையா விருத்தௌ இதி அவேதிஷதா. அதான் இதிகாசம் தெரிஞ்சவர்களுக்கு இவர்களை பார்த்தா அப்படியே புராண புருஷன்லாம், இது ஆதி புருஷர்களாச்சு இவா ரெண்டு பேருமே அப்படின்னு என்னமோ இவா ரெண்டு பேரும் மேஜிக் பண்ற மாதிரி இருந்தது அப்படிங்கிற.
இதுல வந்து இது பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் உல்லேக அலங்காரம். இது ஒண்ணு, இது ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு உண்டு. அதாவது கண்ணன் ரங்கத்துக்குள்ள இறங்கும் பொழுது ஒருத்தொத்தர் ஓரொரு மாதிரி அவனை பார்த்தா அப்படிம்பார். மல்லானாம் அசனிகி நிருணாம் நிருபதிஹி அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு உண்டு பாகவதத்துல. மல்லானாம் அசனிஹி, இது பார்த்துடுறேன் ஒரே நிமிஷம். மல்லானாம் அசனிஹி நிருணாம் நரவரஹா ஸ்திரீணாம் ஸ்மரஹா மூர்த்திமான். மல்லானாம்னா அந்த பிரதிமல்லர்கள்லாம் அங்க சண்டை போட வரவா இல்லையா, ரெஸ்லர்ஸ் எல்லாம் கண்ணனை எப்படி பார்த்தான்னா அசனிகி அப்படியே வந்து இடி மின்னல் மாதிரி பாக்குறாளாம் கண்ணனை அந்த ரங்கத்துக்குள்ள நுழையும் பொழுது. அதுக்கப்புறம் நிருணாம் நரவரகா, மனுஷர்கள்லாம் பாக்கறச்சே ச்சே நம்மளாம் என்ன மனுஷன், இவன் தான் ஹீஸ் த மேன் அப்படிங்கிற மாதிரி நரவரகா சிரேஷ்டகான்னு பாக்குறா. ஸ்திரீணாம் ஸ்மரஹா, பெண்கள்லாம் அவனை பார்த்து சாட்சாத் மன்மதன்னு பாக்குறா. ஸ்மரோ மூர்த்திமான். கோபானாம் ஸ்வஜனஹா, ஹே நம்ம சேர்ந்தவன்டா இவன் அப்படின்னுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கோபர்கள்லாம் நினைக்கிறா. அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா, கெட்ட அரசர்களுக்கெல்லாம் இவன் நம்மள வந்து வழிக்கு கொண்டு வர சாஸ்தான்னு நினைக்கிறானா. ஸ்வபித்ரோஹோ சிசுஹு, அதான் இங்க பிருதுகௌ பித்ருபியாம் அவேதிஷாதாம்னு இருக்கு, அங்க இருக்கு. ஸ்வபித்ரோஹோ, தன்னுடைய அப்பா அம்மா, அங்க தேவகி வசுதேவர் ரெண்டு பேரும் பாக்கறச்சே ஐயோ நம்ம குழந்தை அப்படின்னு பாக்குறா. மிருத்யுர் போஜபதேஹே, போஜபதியான கம்சனுக்கு வந்து சாட்சாத் மிருத்யு மாதிரி இருக்கான். விராட் விராட் அவிதுஷாம் தத்துவம் பரம் யோகினாம். அவிதுஷாம் விராட்டுங்கிறச்சு இந்த இடத்துல வித்வானாக இல்லாத புஸ்தகத்தை படிச்சு ஒரு நாலேஜ் இருக்கிறவனுக்கு இது விராட் புருஷன், விஸ்வரூபமா எடுத்த ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்கிறா. அதுதான் அவிதுஷாம்ங்கிற. தத்துவம் பரம் யோகினாம்ங்கிறச்சு யோகிகள் வந்து அவனை பரந்தத்துவமாக பாக்குறா. விஷ்ணினாம் பரதேவதா, இங்க விஷ்ணிங்கிறது விஷ்ணி குலம், இந்த எல்லா யாதவ குலத்துக்கே எங்களுடைய குலச்சாமிங்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி பரதேவதாங்கிற. இவர் தான் வந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடியவன், கம்சனை கொன்னு நமக்கு வந்து ஒரு லிபரேஷன் கொடுக்கக்கூடிய பரதேவதா. இது விதிதா ரங்கம் கத சக்ரஜா, அக்ரஜன் பல்ராமனோட சேர்ந்து போன அந்த கண்ணன் ரங்கத்துக்கு போறச்சே, அதாவது அந்த முஷ்டிகன் சாணூரன் கொல்றதுக்காக போறான் இல்லையா, அங்கேயும் இதே மாதிரி உல்லேக அலங்காரம். ஒருத்தரால ஒரு மாதிரி பார்க்கப்படும் பொழுது அதுக்கு உல்லேக அலங்காரம்னு பேரு. பிகாஸ் யூ ஆர் ஹைலைட்டிங் எ சர்டன் ஆஸ்பெக்ட் அண்ட் லுக்கிங் அட் ஹிம் இன் எ டிஃப்ரெண்ட் ஐ. அதுதான் உல்லேகா, ஹைலைட்டிங்னு அர்த்தம். அவேதிஷாதாம் பிருதுகௌ பித்ருபியாம் தாருண்யபூர்ணௌ தருணீஜனேன விருத்தௌ புராவிருத்த விசேஷ வித்பிஹி கிளிப்தேந்திரஜாலௌ இவ ராமகிருஷ்ணம். சரியா? அத உபமா அனுப்பிராணித்த உல்லேக அலங்கார தோ உல்லேகா அதான் உபமாவோட சேர்ந்து இருக்கு. ஏன் உபமான்னா இந்த இடத்துல இந்திரஜாலவ் இவன்னுட்டு உபமாவும் இருக்கும் இல்லையோ. சோ அதனால உபமா இஸ் தி அங்கம் அண்ட் உல்லேக அலங்காரம் தான் உங்களுக்கு அங்கி இந்த இடத்துல. சரியா? வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷம்.